வணக்கம் ராதிகா. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி குண்டாறு கரையில் அமைந்துள்ள மதுக்கடையில் மது அருந்திவிட்டு பேருந்து நிலையம் அருகே வரும்போது காரில் இருந்தவர்களுடைய பிரச்சனையானது ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையில் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்ள முற்பட்டுள்ளார்கள். இதனையடுத்து காரை ஓட்டி வந்த இளைஞர் அப்பகுதியில் இருந்த பழக்கடை, பெட்டிக்கடை, இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் உள்ளிட்டவை மீது தாறுமாறாக ஒட்டி சேதப்படுத்தினார். மேலும் அங்கிருந்த பொதுமக்கள் மீதும் மோதி விபத்தை ஏற்படுத்தினார். அப்போது அங்கு பாதுகாப்பு இருந்த ஒரே ஒரு காவலர் மட்டும் அதனை வீடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதை தடுப்பதற்கான முயற்சி என்பது பெரிதளவு இல்லாமல் இருந்துள்ளது. மேலும் மது போதையில் காரை ஓட்டி வந்த அந்த இளைஞர் தாறுமாறாக ஓட்டியதால் பலத்த சேதமும் அடைந்துள்ளது. இதில் இருவருக்கு கால்முறிவு ஏற்பட்டு தற்போது கமுதி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். பொதுமக்கள் அதிகம் நடமாடக்கூடிய இந்த கமுதி பேருந்து நிலையம் அருகிலேயே இது போன்ற ஒரு சம்பவமானது நடந்துள்ளது. இது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாது எப்போதும் பேருந்து நிலைய பகுதியில் போலீசார் பாதுகாப்புக்கு இருப்பார்கள். ஆனால் இன்று ஒரே ஒரு நபர் இருந்து அதை தடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டு இந்த பெரும் விபத்தானது நடைபெற்றுள்ளது. இதனை அடுத்து அந்த காரை ஓட்டி வந்த இளைஞரை அங்கு இருந்த பொதுமக்கள் சரமாரியாக தாக்கினர். கம்புகள் கொண்டும் கார் மீது தாக்குதல் நடத்தினாலும் அவர் விடாமல் அடுத்தடுத்து ஒருவர் மீது மோதுவதை இந்த வீடியோ பதபதக்க வைக்கும் இந்த வீடியோவானது தற்போது வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அந்த காரை ஓட்டி வந்த இளைஞரை பிடித்து கமுதி போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுபோதையில் தாறுமாறாக காரை கடைக்குள் ஓட்டிய அந்த பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்தோம். கள நிலவரத்தை வழங்கிய நமது செய்தியாளர் மகேஸ்வரனுக்கும் நன்றி.